கப்பல்ல பொழைச்சுக்கொண்டு சும்மாவா சொன்னாங்க? சொல்லுங்க, சும்மாவா சொன்னாங்க? அப்புறம் என்னங்க, பிளேஸ்மெண்ட்டுக்கு முக்கியமான டிப்பே கம்யூனிகேஷன் தான். அது உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். ஆனா அதை இம்ப்ரூவ் பண்ணாம மச்சான் பிளேஸ் ஆகலன்னு போனோம்னா எப்படி பிளேஸ் ஆக முடியும்? பதில சொல்றா. கேக்குது, நல்லா கேக்குது. நீங்க மைண்ட் வைஸ் ஓட்டுறது எனக்கு பச்சையா கேக்குது. கம்யூனிகேஷனை இம்ப்ரூவ் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இஸ் ப்ராக்டிஸ். ஸோ வாட் யூ ஹேவ் டு டூ இஸ், நீங்க வந்து ஃபர்ஸ்ட் 10 டேஸ்க்கு கன்சிஸ்டண்டா நீங்க பண்ற எல்லாத்தையுமே வந்து இங்கிலீஷ்ல பேசி ரெக்கார்ட் பண்ணி அதை ஒரு 10 டேஸ்க்கு வீடியோ எடுத்து வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் டே நீங்க பேசுறதுக்கும் 10th டே நீங்க பேசுறதுக்கும் நல்ல டிஃபரன்ஸ் தெரியும். செகண்ட் இஸ் ஒகேபுலரி. இது பண்ணவே கன்சிஸ்டண்டாக நீங்கள் என்ன பண்ணணும்னா புதுசாக வந்து ஒரு நாளைக்கு அட்லீஸ்ட் 5 வேர்ட்ஸாவது கற்றுக்கணும். அதை கற்றுக்கிறது மட்டும் இல்லாமல் அதை வந்து உங்களோட வீடியோவில் நீங்கள் இம்ப்ளிமெண்ட்டும் பண்ணணும். தேர்ட் இஸ் லிசனிங் அண்ட் இமிட்டேட்டிங் டு அ நேட்டிவ் ஸ்பீக்கர். யூடியூப்பில் நிறையா இங்கிலீஷ் ரிலேட்டடான குரூப் டிஸ்கஷன் இந்த மாதிரியான வீடியோஸ் இருக்குது. ஸோ அந்த வீடியோஸை போய் பாருங்கள். பார்த்துட்டு அவங்க எப்படி பேசுகிறாங்களோ அதே மாதிரி நீங்களும் பேசி ட்ரை பண்ணுங்கள். அண்ட் இதை 3 10 நாள் பண்ணிவிட்டு உங்களுக்கு இங்கிலீஷ் வரலைன்னா வந்து என்கிட்ட நீங்கள் தாராளமாக கேட்கலாம். நீ சொன்ன எல்லாத்தையுமே நான் பண்ணேன், ஆனால் எனக்கு இங்கிலீஷ் வரலன்னு கேட்கலாம். ஓகேவா? ஸோ தேங்க்யூ. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்னு நினச்சிங்கன்னா லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, பாய்.